கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து 74வது நாள் வரைக்கும் ஒருமித்து பயணம் செலுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு பேருக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு பேருடைய இருதயத்தில் உள்ள பாரங்கள், ஜெப குறிப்புகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி இருக்கிறீங்க. அன்னைக்கு அன்னாள் தன்னுடைய கவலைகளை, இருதயத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றினது போல, ஆம் பிரியமான தேவஜனமே, நீங்கள் எல்லாரும் ஒரு மனுஷனுடைய பாதத்தில் அல்ல, ஒரு மனுஷியனுடைய ஒரு பாதத்தில் அல்ல, நம்ம நண்பர்களுடைய பாதத்தில் இல்லை, அப்பா அம்மாவுடைய பாதத்தில் அல்ல, தேவனுடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு பேரும் நம்முடைய ஜெப குறிப்புகளை, நம்ம உள்ளத்தின் ஏக்கங்களை தெரிவித்திருக்கிறோம். உன்னதமான ஆண்டவர், நீதியான நியாயாதிபதி நமக்குள்ள தகுந்த காரியங்களை தந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அநீதியான நியாயாதிபதிகளே எத்தனை நன்மைகளை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? தம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற தேவச்சனத்திற்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? தேவச்சனமே, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்று சொன்ன ஆண்டவர், தகப்பன் மறந்தாலும் அவர் உன்னை மறக்கவில்லை என்ற நல்ல ஆண்டவர் நம்மளை மறப்பாரோ? தேவச்சனமே, அவர் மறக்கவில்லை. அவர் நம்மேல் பிரியமா இருக்கிறார், நம்மேல் நினைவா இருக்கிறார், நம்மை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, நீங்கள் உங்க விஷயங்களை குறித்து யோசிக்கிறதை காட்டிலும், நீங்கள் உங்க விஷயத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிறதை காட்டிலும், நமது ஆண்டவர், நமது அருமை இரட்சகர் உங்களை குறித்து பாரமா இருக்கிறார் என்ற உண்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தேவச்சனமே, குறிப்பிட்ட வருடங்கள் முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவரின் இருதயத்தில் தெளிவாய் பேசினார். நீ உன்னை குறித்து கவலையோடு இருக்கிறதை காட்டிலும் உன் ஆண்டவராகிய நான் கவலையோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்ற நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். உன் குடும்பத்தை உயர்த்த நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். பல நேரங்களில் நான் உனக்கு உதவி செய்ய உன் அருகாமையில் வந்து நிற்பேன். நீ தான் கவனிக்காமல் இருந்தாய். என் மகனே, இனிமேல் நீ ஒரு நாளும் என்னை சந்தேகப்படாத என்று என் உள்ளத்தில் பேசின அந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். தேவஜனமே, இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். எத்தனை தேவஜனங்கள் இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார், நான் அவரை தேடுகிறதை காட்டிலும் அவர் என்னை தேடி கொண்டிருக்கிறார். எத்தனை தேவஜனங்களுக்கு புரிகிறது? அன்று அந்த கெட்ட குமாரன் அப்பாவை விட்டு தூரம் போன அந்த நாளில் இருந்து, அந்த 1வது நாளில் இருந்து அவன் திரும்பி வருகிற வரை கெட்ட குமாரன் நினைத்தானோ இல்லையோ, அப்பாவுடைய இருதயம் நினைத்து கொண்டே இருந்தது. எத்தனை தேவஜனத்தினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போலதான் தேவஜனமே, கர்த்தருடைய இருதயம் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அன்று சாஸ்திரிகள் இயேசுவை காண வரும் பொழுது அவர்கள் வழி மாறி, அவர்கள் நினைவுகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு ஒரு ராஜ அரண்மனையில் இருப்பார் என்று சொல்லி அரண்மனைக்கு நேராக சென்று இயேசு இருக்கிறாரா என்று தவறான பாதைக்கு சென்றார்கள். அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாம அவர்கள் எல்லாரும் சொந்த ஆலோசனையில் போகும் பொழுது அந்த நட்சத்திரம் காத்து கொண்டே இருந்தது. என் தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த 100 நாளும் நீ அவரோடு இணைந்து வந்திருக்கிற, அவர் அருகாமையில் வந்திருக்கிற, என்னென்ன குழப்பங்கள் நாமோ உன் சிந்தனையில் இருந்திருக்கலாம். தேவனிடத்தில் எப்படி நெருங்கணும் என்று ஏராளமான கேள்விகள், குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அநேக வீடியோஸ் மூலமாக, இந்த அருமையான 100 நாள் ஜெபம் வீடியோஸ் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசினார். என்னென்ன காரியங்களை சீர்திருத்த வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் எதிலெல்லாம் ஊற்றப்படணும், என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த போராட்டம் இருக்கிறது, எப்படி கர்த்தர் வாசல்களை திறக்கிறார், சத்ரு எப்படி அதை அடைக்கான், எல்லா காரியங்களையும் கர்த்தர் திட்டவட்டமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் கூட இதுதான் நீங்க முதல் முறையாக இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு 100 நாள் ஜெபத்தை ஏறெடுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இந்த வீடியோஸை கேளுங்க, கர்த்தர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். முடிந்து விட்டதே, இனிமே நான் ஸ்டார்ட் பண்ணுமா? கவலைப்படவே வேண்டாம். முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இந்த நாட்களில் இதனோடு இணைந்து செபியுங்கள். 100 நாள் முடிந்த பிறகு நீங்க எதெல்லாம் பார்க்கவில்லையோ திரும்பியும் போய் அதை பாருங்கள். தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்தெந்த கூண்டுகளில் உங்களை சத்துரு அடைத்து வைத்திருக்கிறானோ அந்த கூண்டுகள் எல்லாம் உடையும். சத்துருவின் பொய் என்ற கூண்டுகள் உடையும். இருளின் ஆவியினுடைய கூண்டுகள் உடையும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத நீங்க உணர முடியும். எத்தனை தேவ ஜனங்கள் இன்னைக்கு சொல்ல முடியும், தேவன் என்னை நினைவு கூறுகிறார், தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார்,
நினைக்கிறார். ஆம் தெய்வச்சனமே, உங்கள் மேல் ஆண்டவர் நினைவா இருக்கிறார். அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக அவர் ஆராதிக்க தொடங்குங்க. இன்னைக்கு ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி உங்களை ஆளுகை செய்ய போது. பல நேரங்களில் நீங்கள் கண்ட்ரோல் இழக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஆராதனை செக்ஷன். இந்த நாள் ஆண்டு சொல்லுகிறார், உன்னை கண்ட்ரோல் இழக்க பண்ணுகிற சில கோபத்தின் ஆவிகள் உண்டு, எரிச்சலின் ஆவிகள் உண்டு, உலக ஆவிகள் உண்டு, உலக நண்பர்கள் உண்டு, கம்பெனியில் உள்ள போராட்டங்கள், வேலையில் உள்ள போராட்டங்கள் உண்டு. அந்த நேரத்தில் உன் நாவு உன்னை விட்டு மீறுகிறது. உன் கண் நீ சொல்லுகிறதை கேட்க மாட்டேங்குது. உன் காது நீ சொல்லுகிறதை கேட்க மாட்டேங்குது. சொல்ல போனா உன் சிந்தனை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பல நேரங்களில் சண்டை போராட்டங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வருகிற அருமையான திட்டங்களை உன் மூலமா சத்துரு பல நேரங்களில் உடைத்து போட்டிருப்பான். ஆசீர்வாதம் 2 நாளில் வருதுன்னா அந்த 2 நாள் முன்னாடியே குடும்பத்தில் சண்டைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான். அந்த நாட்களில் ஜெபம் குறையும். ஆண்டவர் கொண்டு வந்த ஆசீர்வாதம் கதவண்டை இருக்கும் பொழுது சத்துருவானவன் அதை அனுபவிக்க விடாதபடி உங்க நாவினால் பாவம் செய்ய வைக்கிறான். கெட்ட வார்த்தைகள், சண்டைகள், தர்க்கங்கள், போராட்டங்களை குடும்பத்தில் கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தெய்வ பிரசன்னம் இறங்கி அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுக்க போது தேவச்சனமே. இது ரொம்ப முக்கியமான ஆராதனை செக்ஷன். எல்லா தேவச்சனங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற நேரம் இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரங்களையும் துதியும் ஏறிடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. தெய்வ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. தடைகளை உடைக்கிறவர் இறங்கி இருக்கிறார். உங்களுக்கான ஜெப குறிப்புகளை எல்லாம் கேட்டு அதனுடைய பதில்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள பதிலை அனுப்புகிறார். அநேகருடைய பதில்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் தான் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாட்கள் தான் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். அநேகருடைய பெட்டிஷன்ஸை பரலோகம் பார்த்து இருக்குது. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். உங்கள் ஜெபத்தை பரலோகம் கேட்டிருக்கு. திரும்பியும் சொல்லுகிற தேவச்சனமே, your prayer has heard in heaven. உங்கள் ஜெபம் பரலோகத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன்னதமானவருடைய காதில் உங்கள் ஜெப குறிப்பு போயிருக்கிறது. அதனுடைய பதில் வருகிறது. எத்தனை தேவச்சனங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் தெய்வன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எனக்காக பதிலை அனுப்புகிறார்னு எத்தனை பேர் ஆவியில் அதை தரிசிக்கிறீங்க? அநேகருடைய சொப்பனத்துல கர்த்தர் பேச ஆரம்பித்துட்டாரு. அநேகருடைய ஜெபத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்துட்டார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்து விட்டார். அநேகருடைய எதிரிகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் ஜெயிக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது. விட்டு கொடுங்க தேவச்சனமே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு முன்னாடி, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்ந்த சிங்காசனங்களை உட்கார வைக்கிற நேரம் வந்திருக்கிறது. எத்தனை நாட்கள் நிந்திக்கப்பட்டீங்க, எத்தனை நாட்கள் மிதிக்கப்பட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உப்பானது சாரமற்று போனால்தான் மனிதனால் மிதிக்கப்படுமே அன்றி சாரமுள்ள தேவ ஜனத்தை, உப்பாகிய தேவ ஜனத்தை யாராலையும் மிதிக்க முடியாது. தேவ ஜனங்கள் கனிகளை இழந்தால்தான் சத்துரு மிதிப்பான். கனிகளை இழந்தவங்க தான் நிந்திக்கப்படுவார்கள். கனிகளை இழக்காத தேவ ஜனம், கர்த்தரோடு இணைந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னை சத்துருவின் கால்களில் போட்டு மிதிக்க கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை என்று இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சத்துருவை மிதிக்க அழைக்கப்பட்டவன், நீ சத்துருவை மிதிக்க அழைக்கப்பட்டவள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஆம் அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு வேறும் பாக்கியவான்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க பாக்கியவான்கள். எத்தனையோ ஆயிரங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் இந்த நாட்களில் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, ஜெபிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆம் தேவச்சனமே, இருக்கிற இடங்கள் ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிப்போமா? நம்ம ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அந்த திருமண காரியங்கள், அந்த வேலை வாய்ப்பு, அந்த குடும்ப பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்ன்னு ஓடுறீங்களா? யாராவது ஏமாத்திட்டாங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா? கர்த்தர் அதை பொறுப்பெடுப்பார். கர்த்தர் அதில் கிரியை செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? தேவச்சனமே, ஒரு வரி சொல்லுவோமா? நீங்கள் தான் எல்லாமே அப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் தான் எல்லாம்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோமா? தேவச்சனமே,
நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, எனக்கு ஏக்கம்தான் எல்லாமே. சொல்லுவோமா? நீங்கதான் எனக்கு எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாரும் சேர்ந்து நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. ஆம் தெய்வ ஜனமே, அப்பா உங்க ஏக்கம்தான்ப்பா எனக்கு எல்லான்னு எல்லா தெய்வ ஜனமும் சொல்லுங்க. இந்த உலகத்தில் அப்பாவுடைய ஏக்கத்தை அறிந்து கொள்ளுகிறது பெரிய பாக்கியம் தெய்வ ஜனமே. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாருங்களேன். அந்த தெய்வ பிரசன்னம் உங்களை எப்படி நிரப்புதுன்னு பாருங்க. அந்த மகிமை எப்படி நிரப்புதுன்னு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆட்டி தேட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உங்க சித்தத்தை செய்யணும்ப்பா, நான் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எல்லான்னு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லா தேவ ஜனங்களும் இணைந்து பாடுவீர்களா? ஒரு கூட்ட தேவ ஜனம் இணைந்து பாடும் பொழுது பரலோகம் நமக்காக கிரியை செய்யும். தேவ ஜனமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எனக்கு எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே. சேர்ந்து சொல்லுவோம் தேவ ஜனமே. இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே பாடி பாருங்க. தெய்வ பிரசன்னம் நிரப்பும். நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை சொல்லுவோமா, சொல்லுவோமா? கரங்களை பிடிச்சவரே சொல்லுவோம். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. எப்படி ஒரு அருமையான ஆசை! சித்தத்தை செய்யணும்பா, அதை செய்து முடிக்கணும்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க தேவ ஜனமே? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை நோக்கி பேசி பாருங்க. அப்பா உங்க சித்தத்தை செய்யணும்பான்னு உள்ளத்துல இருந்து அப்பாவை பார்த்து கேட்பீங்களா தேவ ஜனமே? அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே. சொல்லுவோம், சொல்லுவோம். உருவின பட்டயத்தோடு உங்களுக்காக கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தெய்வ ஜனமே, எல்லாமே. ஆமென், ஆமென். சித்தம்
சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே. நீரே புகலிடம், எனது மறைவிடம், நீரே புகலிடம், எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் தேவச்சனமே. சித்தம் செய்யணுமே, செய்து பாபா ஷதரபா லேமோரோ சொகோதோ ரோபாசியாதரபா. நீங்கதான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே. ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும், அதை செய்து முடிக்கணும் தேவச்சனமே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அருமையான சகோதரன் வெளி தேசத்துல வாசமாக இருந்தாரு. அவருக்கு பாஸ்டர்னா அவ்வளோ பிரியம். அடிக்கடி அந்த தம்பி அந்த பாஸ்டர் சர்ப்ரைஸ் பண்ணுவார், அவன் இன்ப அதிர்ச்சி கொடுப்பார், நல்லா ஆச்சரியப்படுத்துவார். அப்படி பல முறை பல விஷயங்களை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு, வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு முறை நினைத்தார், இந்த பாஸ்டருக்கு அவன் நல்ல ஒரு கோட் பேண்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சார். அதனால் துணி வாங்கி அழகாக தைச்சார். விலையேற பெற்ற பட்டன்ஸ் எல்லாமே வச்சு அழகாக தைச்சு முடித்தார். குவாலிட்டியான துணி. அவருக்கு நினைவு இருந்ததெல்லாம் அவருடைய பாஸ்டர் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அழகாக தைச்சி அவர் கொண்டு போகிறார். ஊருக்கு கொண்டு போய் பார்க்கும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், ஐயா நான் இந்த கலரில் சபையில் போடுறது கிடையாதுயா, அது மட்டும் இல்லை இந்த சைஸ் எனக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொன்னார். அப்போ அந்த சகோதரன் ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்னா பாஸ்டருக்காக ஆசையாக அவர் செய்தார். ஆசையாக விலையேறப்பட்ட மெட்டீரியல்ஸ் போட்டு அழகாக செய்தார். ஆனால் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிற பேரில், இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு சொல்கிற அந்த பேரில் அவருடைய அளவு எவ்வளோன்னு தெரியாமல், அவருடைய விருப்பம் எவ்வளோ தெரியாமல் பல ஆயிரங்களை வீணாக்குனார். ஆம் தெய்வச்சனமே, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் பல முறை நம்ம தேவனுடைய திட்டத்தை அறியாமல் செயல்பட்டுருவோம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் செய்வோம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கும். அதனால் எந்த விஷயத்தையும் தெய்வச்சனமே நம்ம கர்த்தரோடு பேசி, ஆண்டவரே இது உமக்கு பிடிக்குதா, ஆண்டவரே இது உமக்கு பிரியமான விஷயமா. தாவீது ராஜாவை பாருங்கள் தெய்வச்சனமே, எந்த விஷயத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாரு, ஆண்டவரே இது உமக்கு பிரியமானதா, ஆண்டவரே நான் செல்லட்டுமா. இப்படியே ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு செய்தார் தெய்வச்சனமே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க, ஆண்டவரே சொல்லும் அப்பா அடியேன் கேட்குறேன், நீங்கள் சொல்லாத விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா, நீங்கள் காட்டுக்கிற பாதையில் தான் போவேன், நீங்கள் காட்டாத பாதையில் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை தேவச்சனங்கள் இந்த ஆராதனையில் உங்களை ஜீவ பலியாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? உங்களுக்கு ஆண்டர்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லாட்டியும் உங்கள் சரீரங்களை, உங்கள் அவயங்களை, உங்கள் கண்களை, உங்கள் நாவை ஆண்டர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே இந்த நாவு உமக்காக தான் பயன்படும், இந்த கண் இனி நீங்க சொல்றதை தான் பார்க்கும், தேவை இல்லாததை செய்யாதப்பா, இந்த கால் நீங்க சொல்லாத உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போவாத ஆண்டவரே. எத்தனை தேவச்சனம் சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த காது தேவையில்லாததை கேட்காதப்பா, உலக விஷயங்களை கேட்காத ஆண்டவரே. எத்தனை தேவச்சனத்தினால் அதை சொல்ல முடியும்? ஒவ்வொரு தேவஜனத்தினுடைய ஆமீன் உள்ளத்தின் இயக்கங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க தேவனுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி, தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமில்லாததை மட்டும் செய்திடக்கூடாது தேவஜனமே. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கோம்னு சொல்லி வாழ்ந்துட்டு கடைசியில பரலோகத்துக்கு போகும்பொழுது தான் தெரியும் நம்ம ஆண்டு பிரியமில்லாத விஷயங்களை செய்து கொண்டு இருப்போம்.
தேவச்சனமே. அதனால நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த அருமையான ஆராதனையில ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன், என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன். நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகிறேன், நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுகின்றேன். சித்தம் செய்யணுமே, செய்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே எல்லாமே. ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே எல்லாமே, ஏக்கம் எல்லாமே எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் எல்லா தேவஜனமும் சொல்லுங்களேன். முடிக்கணுமே. ஓ சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. செய்து எந்த கவலையோடு இருந்தாலும் அப்பாவுடைய சமூகத்தில் சொல்லுங்க தேவச்சனமே. எத்தனை போராட்டத்தில் இருந்தாலும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மில் மகிழ்கிறேன், என் கவலைகளை மறக்கிறேன் என்று எத்தனை தேவஜனம் அப்பா பார்த்து சொல்ல முடியும்? உம்மில் நான் மகிழ்கிறேன் அப்பா. திரளான ஆஸ்தியில் மகிழ்கிறதை போல, செல்வத்தில் மகிழ்கிறதை போல உங்க வார்த்தையில் நான் மகிழ்கிறேன் அப்பா. இந்த ஆராதனையில் நான் மகிழ்கிறேன் ஆண்டவரே, உம்மில் நான் மகிழ்கிறேன் சொல்லுகிற தேவஜனம் இருக்கிறீங்கன்னா ஒரு பொழுதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை நோக்கி சொல்லுவோமா தேவஜனமே? கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கூர்ந்து துதிக்கின்றேன், கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கூர்ந்து துதிக்கிறேன். நீதிமானாய் மாற்றினீரே, நித்தமும் பாடுகிறேன், நீதிமானாய் மாற்றினீரே, நித்தமும் பாடுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, ஓ சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. ஆமென் ஆமென். நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான். அவர் ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார், அபிஷேகம் செய்கிறார் தெய்வச்சனமே. எல்லா துக்கமும் மாறுகிறது, துதி உடை உங்களுக்கு தருகிறார். தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே, துதி உடை போற்றி தினம் துதிக்க செய்பவரே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே,
செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து. எத்தனை தேவஜனம் சொல்லுவீங்க? சித்தம் செய்யணுமே. இருக்கிற இடத்துல இந்த அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், நான் சித்தத்தை செய்யணும் அப்பா, செய்து முடிக்கணும் அப்பா. என் வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், உங்க அன்பை விட்டு என்னை பிரிக்கிற எல்லா போராட்டமும் இப்பொழுது உடைவதாக. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. தெய்வச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மெல்லிய சத்தமாய் பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவ திட்டம் தடைப்பட்டு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில சத்துருவானவன் அவனுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான். தேவ ஜனமே, இந்த உலகத்துல வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். சத்துருவானவன் அவனுடைய செயல்பாடுகளை நம்ம வாழ்க்கையில ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. ஒரு அருமையான ஊழியர் ஒரு சாட்சியை சொல்லுகிறது நான் கேள்விப்பட்டேன். அந்த அருமையான ஊழியர் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஊழியர் தான். அழகான கண்கள் என்ற பாடலை எழுதின அந்த அருமையான ஊழியர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மீட்டிங்காக போயிருந்தார். போன அந்த இடத்துல அவரை விசாரித்த ஒரு நபர் உண்டு. ரொம்ப பாசமாக அன்பாக அந்த கணவரும் மனைவியுமாக அவரை விசாரித்தார்களாம். அவர் அந்த வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு இரவு அவங்க தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகும் பொழுது அந்த அருமையான சகோதரன் தூரமாக எங்கேயோ சென்று ஏதோ ஒரு காரியத்தை வாங்கி கொண்டு வருகிறார். வாங்கி அருமையாக சமைத்து முடிக்கிறாங்க. முடித்துட்டு சாப்பிட எல்லாரும் இருக்கும் பொழுது தெய்வச்சனமே, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்காங்க. அந்த ஊழியருக்கும் அந்த பொருட்களை பார்த்த உடனே, ஐயோ நமக்கு பிடிக்காத ஃபுட் அல்லவா, இந்த சாப்பாடு நமக்கு பிடிக்காது, இது நம்ம உடலுக்கும் செட் ஆகாதேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தவுடன் அவருக்கு அது பிடிக்காமல் போகிறது. காரணம் என்னவென்றால், அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பொருள் பிடிக்காது, அவங்க வாங்கிட்டு வந்தது. ஆனால் ரொம்ப தூரம் சென்று அந்த சகோதரன் பாருங்களேன், அந்த அன்பை வெளிப்படுத்த அதை வாங்கி கொண்டு வந்தார். அதில் ஒரு தவறுமே கிடையாது தெய்வச்சனமே. இது மூலமாக ஒரு அருமையான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியர் என்பது தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்க. அந்த ஊழியருடைய இருதயத்தில் கூட அவருக்கு ஒரு பிடித்தம் இல்லைன்னு சொல்கிற காரியம் இருக்குது. தேவ ஜனங்கள் இருதயத்தில் கூட பிடிக்கும் பிடிக்காமை என்ற ரெண்டு விஷயம் உண்டு. தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் கூட பிடிக்கிற விஷயம் பிடிக்காத விஷயம் ரெண்டு விஷயம் உண்டு. நம்ம வாங்கி கொடுக்குற விஷயம் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற விஷயம் அவர்களுக்கு கண்டிப்பாக பிடித்து தான் ஆகணும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் விலையேறப்பெற்ற விஷயங்களை வாங்கி கொடுத்தாலும் பெற்றோர் சொல்லுவாங்க, இது எனக்கு உபயோகப்படுத்த தெரியாதுன்னு சொல்லுவாங்க. வயசான பாட்டிக்கு போய் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுங்க, அவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு உபயோகப்படுத்த தெரியாதுப்பா, இது என்ன டார்ச்சான்னு கேட்பாங்க. ஸோ வயதான தாயாருக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? ஒரு டார்ச் லைட் வாங்கி கொடுக்கலாம். அவர்களுக்கு ஐஃபோனோ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோ தேவையில்லை. நம்ம நினைப்போம் அவர்களை சர்ப்ரைஸ் படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்போம். தேவச்சனமே, நீங்கள் ஒவ்வொரு நபருக்கும் அவங்க பிடித்தம் என்னன்னு பார்த்து அது 5 ரூபாவா இருந்தாலும் 50 ரூபாவா இருந்தாலும் 500 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பணம் இருக்குது, நீங்கள் கனப்படுத்த போகிறீங்க. அவங்களுக்கு பிடித்தமான பொருள் 5 லட்சமாக இருந்தாலும் பிடித்ததை வாங்கி கொடுக்கறது தான் உண்மையான அழகு. இன்னைக்கு சர்ப்ரைஸின் பேரில் எத்தனையோ நபர்கள் பிடிக்காததை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிதான் அந்த ஊழியருக்கு பாருங்களேன், அந்த அருமையான சகோதரன் பாசத்தோடு வாங்கிட்டு வந்தார், ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அது அந்த ஊழியருக்கு செட் ஆகாத ஒரு ஆகாரம், உடலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆகாரம், சின்ன வயசுலேருந்து அவருக்கு பிடிக்காத ஒரு ஆகாரம். அப்போ அந்த ஊழியர் உள்ளத்தில் யோசித்து கொண்டார்,
இப்படி தானே நம்ம பல நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறோம். ஆம் தேவச்சனமே, ஒரு வார்த்தை அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு, ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் இவ்வளோ தூரம் போகிறேன், உங்களுக்கு இது பிடிக்குமான்னு கேட்டிருந்தா அவர் ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பார், இது எனக்கு பிடிக்காது சகோதரனே, தயவு செய்து மன வருத்தப்படாதீங்க, இந்த விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பார். அந்த அன்பு வீணா இருக்காது, அந்த அலைச்சல் வீணா இருக்காது. ஆம் தேவச்சனமே, நம்ம எல்லாம் பிரயாசப்படுகிறோம். தேவ சித்தத்தின்படி பிரயாசப்படுகிறோமா, தேவ சித்தத்தின்படி நம்ம உழைக்கிறோமா என்று ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆலோசனை பண்ணி பாருங்கள். அப்பாவுடைய இருதயம் பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஆத்மா மாட்டிவிடக்கூடாது. பேதுரு பாருங்க, இரவும் பகலும் பிரயாசப்படுகிறாரு, மீன் ஒண்ணு கூட பிடிபடல. ஆண்டவர் அவரை மனுஷனை பிடிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் மாத்துகிற அந்த காலத்தை வைத்திருந்ததுனால அந்த உலக வேலைக்கு ஒரு முடிவு வந்தது. ஆம் தேவ ஜனமே, இதுல ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த ஆயிரக்கணக்கான தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இதை கேட்குறீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஊழியம் என்று ஒரு பகுதி இருக்கும் என்றால் அநேக கதவுகள் க்ளோஸ் ஆகிறத நீங்க உணர்வீங்க. ஒருவேளை எல்லாரையும் அன்று முழு நேர ஊழியத்துக்கு அழைக்காமல் இருக்கலாம். தேவ ஜனமே, நம்ம எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு ஊழிய பாரமும் ஒரு ஊழிய கடமையும் உண்டு. இந்த புதிய ஏற்பாட்டில் நம்மளால முடிந்தவர்களுக்கு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தி நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இதுல முழு நேர ஊழியமாக தேவன் சிலரை அழைப்பார் பாருங்க, பேதுருவை போல. பேதுரு பாருங்க, ஆண்டவர் மரித்த பிறகு பின்வாங்கி போனார், ஆனாலும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். வேதத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் தரித்திருப்போம். உலக வேலையில தலையிட எங்களால முடியாது. ஏன்னா அந்த நாட்கள்ல தேவ பிரசன்னம் பலமா இருந்தது. அந்த பிரசனம் பேதுருடைய நிழல்ல கூட அற்புதம் நடந்துச்சு. பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகிறதுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. பேதுரு அப்படி நடந்து போறாரு, அவர் மேல உள்ள நிழல் படும் பொழுது வியாதியஸ்தர்கள் எழும்பி நடந்தாங்க, குணமானாங்க. இப்படிப்பட்ட மகிமையை சுமந்து கொண்டிருந்த அந்த பேதுரு சொல்றாரு, நான் போயிட்டு உலக வேலையை செஞ்சிட்டு இருக்க முடியாது, நான் ஜெபத்திலையும் உபதேசத்திலையும் நான் தரித்திருப்பேன்னு சொன்னாரு. ஆம் தேவ ஜனமே, முழு நேர ஊழியம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் குழப்பத்தில் இருக்கலாம். எனக்கு ஊழியம் உண்டா, நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆம் தெய்வ ஜனமே, சில உலக கதவுகள் பூட்டப்படுகிறதா? யோனாவை போல மீனின் வயிற்றில் இருக்கிறீங்களா? எங்க போனாலும் கதவு பூட்டப்படுகிறதா? பரலோகத்தில் ஒரு கதவு உங்களுக்கு திறந்திருக்கு. ஊழியத்தின் கதவு திறந்திருக்கு தெய்வ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை ஊழியத்துக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால எல்லா கதவும் பூட்டப்பட்டு இருக்கலாம். ஆண்டவங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் தெய்வ ஜனமே. அதே போல முழு நேரம் ஊழியம் மட்டுமல்ல, சில நேரம் ஆண்டவர் வேலையும் செய்துட்டு ஊழியத்தையும் செய்ய கர்த்தர் உங்களை அழைச்சிருப்பார். ஆம் தெய்வ ஜனமே, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்துல ஏழைகளை தாங்க, மிஷனரிகளை தாங்க அழைத்திருப்பார். ஒருவேளை வருமானமே இல்லை பிரதர், எனக்கு ஒரு வேலை கிடைத்துனா நான் மிஷனரியை தாங்குவேன், ஊழியங்களை தாங்குவேன் சொல்றீங்கன்னா இப்பொழுதே தீர்மானம் எடுங்க. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். எந்த போராட்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி, யோனாவை பாருங்க, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். துதிபலி ஏறெடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். 3 நாள் கடலில் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். இன்னைக்கு எந்த போராட்டத்துக்குள்ள நீங்க அடப்பட்டு இருந்தாலும் தேவ ஜனம் துதிக்க ஆரம்பித்திருக்கிறீங்க, ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீங்க. அப்படியே இருக்கிற இடங்கள்ல ஜெபிங்க தேவ ஜனமே. ஒரு 2 நிமிஷம் அப்பாவை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. பிசாசானவன் என்ன தடையை கொண்டு வந்தாலும் இப்பொழுது அது உடையட்டும் அப்பா. என் குடும்பத்தில் உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்பான்னு ஜெபிங்க. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் பிசினஸ்ல நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏதோ ஒன்றை நான் செய்துட்டு இது தேவ ஊழியம், இது தேவனுக்காக நான் செய்தேன்னு நான் சொல்லக்கூடாது. அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு தேவனை நோக்கி கேளுங்க. அப்பா சொல்லுகிறது எளிமையாக புரியும். அப்பாவுடைய வார்த்தையை கேட்க நம்ம தீர்க்கதரிசியா இருக்கணும் என்று அவசியமே கிடையாது. தீர்க்க தரிசன வரங்கள், கிருபை வரங்கள் எல்லாம் ஊழியங்களுக்கும் ஊழிய பிள்ளைகளுக்கும் ஊழியத்தை திரளாய் செய்ய தேவ ஜனங்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள். ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்க மறுபடி பிறந்திருந்தால் போதும். ஆண்டவர் நல்ல மேப்பனா இருக்கிறார். ஒவ்வொரு ஆடுகளும் அப்பாவுடைய சத்தத்தை, மேப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. எந்த ஆடும் டாக்டரேட் படிக்கல மேப்பனுடைய சத்தத்தை கேட்க. மேப்பன் சொல்லுகிறதை
கேட்டு கேட்டு பழகிட்டு தேவச்சனமே உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு உணர்த்துவார். தெளிவாக புரியும். இந்த நபருக்கு உதவி செய்யணும்னு மனசுக்குள்ளே தெளிவாக உணர்த்துவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் சத்தம் கேட்கலையே நான் சித்தம் செய்யாமல் போயிடுவேன், பயப்பட வேண்டாம். உள்ளத்தில் ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து பாருங்கள். போராட்டமான சூழ்நிலையில் ஒரு ஓரமாக போய் ஜெபித்து பாருங்கள். என்ன செய்யணும்னு ஆண்டவர் பேசுவார். ஒரு நாள் நைட்டு வெயிட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிற தேவ ஜனங்களை ஒரு இரவு நைட்டு உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் பேசுவார். ஒரே நிமிஷத்தில் எடுக்க வேண்டாம். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபியுங்கள். திருமண விஷயத்திற்கு ஒரு 5 நாள் 10 நாள் 1 வாரம் 21 நாள் உபாசம் போட்டு ஜெபித்து ஆண்டவர் உணர்த்துகிறதை புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் அது பிடிக்காதது போல இருக்கும். ஆனால் உபாசம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். இதுதான் தெய்வ சித்தம். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சிலப்போ ஆரம்பத்தில் பிடித்தது போல இருக்கும். உடனே திருமணம் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த உபாச ஜெபத்தை வைக்கும் பொழுது தான் சொல்லுவார், இது வேண்டான்னு சொல்லுவார். எதுவாக இருக்கலாம், வேணும் வேண்டாம் ஜெபிக்கும் பொழுது தான் வெளிப்படுது தெய்வச்சனமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான ஜெப நேரத்தில் ஒவ்வொரு பேரும் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட தாயாரை நான் பார்க்குறேன், முக்காடை இட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் பிள்ளையை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்க போறாரு. நல்ல சம்பந்தங்களை கொண்டு வர போகிறாரு. தெய்வச்சனமே, பிசினஸை எப்படி செய்யணும் அப்படின்னு கதறி கொண்டு இருக்கிற சிலர் இருக்கிறீங்க. பிசினஸ்ல உயர்வே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஊழியர்களை தாங்கத்தக்கதாக, அநேக ஏழை விசுவாசிகளை தாங்கத்தக்கதாக கர்த்தர் உங்க வருமானங்களை ஆசீர்வதிக்க போறார். ஒன்னே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்கள் சித்தம் செய்யணும், ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை செய்யணும்ப்பா. நான் எந்த துறையில் இருந்தாலும், எந்த பிஸ்னஸில் இருந்தாலும், எந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்தாலும், ஆண்டவரே நான் ஒரு சைடில் நான் உங்களுக்காக ஏதாகிலும் செய்வேன்ப்பா. அதை விசேஷமாக நீங்கள் சொல்கிறபடி செய்வேன்ப்பா. என் இருதயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்வேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேரோடு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லா சோதனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. எல்லா வேதனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. இருளின் ஆவிகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. பொல்லாத ஆவிகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்தகார கிரியைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. தெய்வச்சனமே, உங்களை தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க விடாதபடி போராடி கொண்டிருக்கிற எல்லா இருளின் ஆவிகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. சத்துருவின் கிரியைகளை எரித்து கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில பிசாசின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. அவைகள் சாம்பலாகிறது. பில்லி சூனியங்கள் எரிக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளை உங்கள் கீழ்ப்படிய விடாம உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை வைத்து போராட்டத்தை உண்டாக்குகிற எல்லா இருளும் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கு. இங்க ஜெபிக்கிற இந்த வேளையில ஆவியானோர் தரிசனங்களை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய தரிசன கண்கள் திறக்கப்படுகிறது. தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவறு நடந்தது, எந்த தவறை எப்படி திருத்தணும் என்று ஆவியானோர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறது நான் ஆவியில் தரிசிக்கிறேன். அப்படியே சோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அநேகருடைய தரிசன கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். God is touching your spiritual vision. God is giving you insights. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தெளிந்த பார்வையை கொடுக்கிறார். உங்க ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் தரிசனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya ராபா ஷாதா ராபா. ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய பேர் ஆண்டவர் காட்டுகிறார். ரேஷ்மா என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை காட்டுகிறார். ஹalleluya ராபா ஷாதா ராபா. உங்க குடும்பத்தில் மாற்றம் வருது தெய்வச்சனமே. ஹalleluya ராபா ஷாதா ராபா. ஹalleluya ஹalleluya. உங்க குடும்பத்தில் மாற்றம் வருகிறது. உங்க குடும்பத்தில் மாற்றம் வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. செல்வி குறிப்பிட்ட பேர், தமிழ் செல்வின்னு ஒரு பேரை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் காட்டுகிறார். அருமையான சகோதரி, உங்க குடும்பத்தில் மாற்றம் வருகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோஃபியான்னு ஒரு சகோதரி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தில் வாழ்க்கையை கொண்டு வருகிறார். மாற்றங்களை தருகிறார். ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஹalleluya. தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை இந்த நேரத்தில் தேவனுடைய திட்டத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். அநேகருடைய கையில் தேவனுடைய திட்டங்கள் கொடுக்கப்படுறதை பார்க்குறேன். சாவிகள் கொடுக்கப்படுகிறது. திறந்த வாசலின் சாவிகள் கொடுக்கப்படுகிறது. சோத்திரம் பண்ணி ஜெபிங்க தேவச்சனமே. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் மேலே அசைவாடுகிறார்.
ஒரு வெண்புறா அசைவாடுகிறதை நான் பார்க்கிறேன். தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்கள் போராட்டங்கள் மாறுகிறது. ஒரு குடும்ப தலைவர் வேதனையோடு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினர் உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட குடும்ப தலைவரை நான் பார்க்குறேன். உங்கள் மனைவி பேர் ஜாஸ்மின். குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹெர்பர்ட்னு சொல்லுகிற ஒரு சகோதரனை நான் பார்க்குறேன். தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் கிரியேட் செய்கிறார். சாந்தான் ஒரு சகோதரி ஆண்டு காட்டுகிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபிப்போமா? அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ எதேச்சியாக இந்த வீடியோவை பார்க்க வரவில்லை. ஒருவேளை இந்த வீடியோவை நீ தொட்டு உள்ள வந்திருக்கிறனோ, இது பரிசுத்த ஆவியானவர் உன் விரல்களை தொட வைத்திருக்கிறார். உன் கண்களுக்கு முன்பதாக இந்த வீடியோவை கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, உன் வாழ்க்கை மாறுகிறது என்று, உன் வாழ்க்கை மாறுகிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். எல்லாம் முடிகிறது. அந்த உபத்திரவம் முடிவுக்கு வருகிறது. அந்த வேதனை முடிவுக்கு வருகிறது. அந்த சிறையிருப்பு முடிவுக்கு வருகிறது. அந்த போராட்டம் முடிவுக்கு வருகிறது என்று ஆவியானவர் பேசுகிறார். லீகாபாரா சியாந்தலரபா மேக்ஸ்வெல்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிறார், போராட்டங்களை மாற்றுகிறார். தீமோத்தியுன்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன். கர்த்தர் போராட்டங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ராபா ஷாந்தலா ராபா குமார்னு ஒரு சகோதரனை கர்த்தர் காட்டுகிறார். உங்க குடும்பத்துல மாற்றம் வருகிறது. லீபோ ரோசோதோ ரோபாசியா லேபே ரசியாந்தலரபா. கர்த்தர் கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார். இருளின் வல்லமைகள் உடைகிறது. இத்தனை நாட்களாக எழும்பி பிரகாசிக்க விடாதபடி ஆமீன் ஏதோ விதத்தில் கட்டி வைத்திருந்த அந்த போராட்டங்கள் உடைகிறது. சில இருளின் ஆவிகள் உங்களை எழும்ப விடாமல் தடை பண்ணதை ஆண்டவர் காட்டுகிறார். எல்லா தேவ ஜனமும் 2 நிமிஷம் ஜெபிங்க. தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி ஒவ்வொரு முறையும் நீங்க எழும்பி நிற்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை தடுக்கிற இந்த அந்தகார ஆவிகள் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இருளின் ஆவிகள் எரியட்டும், சர்ப்ப வல்லமைகள் எரியட்டும், இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். அநேகருடைய பிசினஸை பிசாசானவன் இப்பொழுது விட்டு ஓடுகிறான். அநேகருடைய வருமானத்தை விட்டு ஓடுகிறான். எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமம் என்று சொல்லுங்க. இருக்கிற இடத்துல இயேசுவின் இரத்தம் என்று கூப்பிடுங்க. அநேகருடைய வாழ்க்கை விடுதலையாகி கொண்டிருக்கிற நேரம், திருமண வாழ்க்கை விடுதலையாகிற நேரம், கற்பத்தின் கனி இறங்கி வருகிற நேரம், தூதர்கள் இறங்கி எந்தெந்த நபர்கள் வாழ்க்கையில கற்பத்தின் கனி இல்லாம இருக்குதோ அவருடைய சரீரத்தை தொடுகிற நேரம். எல்லாரும் செபியுங்கள், கருத்தாய் செபியுங்கள். அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிற அற்புதமான நேரம். குடும்பம் மாறுகிறது, குடும்பம் மாறுகிறது. சுரேஷன் ஒரு சகோதரனை பார்க்கிறேன். அடிக்கடி செல்போன்ல சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மாணிக்கம்னு ஒரு சகோதரரை கர்த்தர் காட்டுகிறார். உங்க வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. ரெபேக்கால்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தில் மாற்றங்களை தருகிறார். சச்சின் சொல்லுகிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். அருமையான தம்பி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க வாழ்க்கை மாறுகிறது. லீகோ ரோமா சியாந்தலரபா ஹல்லேலூயா. ரெயின்போன்னு ஒரு அக்கௌண்ட் பார்க்கிறேன். இந்த அக்கௌண்ட்ல இருந்து யாரோ பேசி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க வாழ்க்கை மாறுகிறது. உங்க குடும்பத்தில் வின்சென்ட் ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அவங்க வாழ்க்கை மாறுகிறது. லீகோ ரமாசியான் டலரபா. தேவ கிருபை இறங்கி கொண்டு இருக்கு. தேவ வரங்கள் இறங்கி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு மேலையும் தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இனிமே சொப்பனங்கள் உண்டாகும், தரிசனங்கள் உண்டாகும். என்ன நடக்க போகுது என்று கர்த்தர் பேச போகிறார். உங்க உள்ளத்துல கர்த்தருடைய சித்தம் இதுதான், சித்தம் இல்லாதது இது என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தெளிவின் ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம். ஆம் தேவ ஜனமே, எத்தனை பேர் ஆவியின் கிருபை உண்டாகணும், இந்த ஆவியின் வரம் உண்டாகணும், இதுதான் தேவ சித்தம், இது தேவ திட்டம் இல்லை என்று ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை இந்த அருமையான செக்ஷன்ல கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அப்படி எல்லாரும் இணைந்து செபியுங்கள். தேவ சித்தத்தை இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அருமையான கிருபை ஊட்டப்படுகிறது. ஒவ்வொரு பேருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் ஊட்டப்படுகிறது. ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு தாயாரை பார்க்கிறேன். உங்களுடைய ஊழியம் அருமையான ஊழியம், ஆனா சின்ன ஊழியம், பல ஆண்டுகளாக செய்றீங்க, ஆத்துமாவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் பார்த்து இருக்கிறார். தேவ திட்டத்தை செய்கிறதை கர்த்தர் பார்த்திருக்கிறார்.
அதனுடைய விளைவை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். உங்க குடும்பத்தின் மேல் அந்த நன்மை ஊற்றப்படும் என்று சொல்லுகிறார். அநேக நேரம் அநேகரால் ஏமாற்றப்பட்டீங்க. அநேக விசுவாசிகள் உங்களை விட்டு போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான தாயாரே, இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சின்ன ஊழியம், ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். எருசலேமின் வாழ்வை காண்பீங்க. உங்க ஊழியம் தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய சித்தம். அதை விட்டு போக வேண்டாம் என்று கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்களுக்கு மகன் யாரோ இருக்கிறாங்க. உங்க பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தில் ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அவர்களை விசேஷமா ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மூலமாக அநேக காரியங்கள் நடக்கும். பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ராபா ஷதலா ராபா. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். ஆம் தெய்வ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட சகோதரி தன் பிள்ளையை ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பிள்ளை, அந்த பிள்ளைக்கு விரோதமா சத்துரு பயங்கரமாய் போராடி கொண்டிருந்தான். அந்த போராட்டத்தை ஆண்டவர் அந்த சகோதரிக்கு வெளிப்படுத்தி அந்த பிள்ளைக்காக செபித்து அந்த பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜெபத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறத நான் ஆவியில் தரிசிக்கிறேன். தேவ ஜனமே, ஆவியானவர் அநேக வாலிப பிள்ளைகளை இப்பொழுது காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபியுங்களேன். உங்க குடும்பம் உங்க கையில தான், உங்க கணவர் உங்க கையில தான், உங்க மனைவி உங்க கையில தான். ஜெபிக்க ஆரம்பிக்கிற யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீகா ராபா ஷதலா ராபாபா. ஒவ்வொரு வேரையும் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். எல்லா சோர்வுகள் மாறிக்கொண்டிருக்கு, எல்லா பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. லீகோ ராபா ஷதலாபா. ஆவியானவர் ஒவ்வொரு வேரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு வேரும் ஆசீர்வாதமான தெய்வச்சனங்கள். இத்தனை நாட்கள் உங்களுடைய திட்டம், உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்திருந்திருப்பீங்க. இனிமே கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய திட்டத்தை செய்ய போறாரு. உங்களை கொண்டு அவருடைய திட்டம். பேதுரு ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்கல, நான் வாழ்க்கை ஃபுல்லா மீன்பிடிக்காரனா தான் இருப்பேன்னு நினைச்சிருந்தாரு. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அவர் வாழ்க்கையில மனுஷனை பிடிக்கிறவனாக ஆண்டவர் அருமையான பேதுருவை மாற்றினார். என் வாழ்க்கை இப்படியே முடிந்துரும் நினைச்சு கொண்டிருக்கிற சகோதரனே, என் வாழ்க்கை இப்படியே முடிந்துரும் நினைத்து கொண்டிருக்கிற சகோதரியே, அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் உங்க திட்டங்கள் இருந்தது, இனி கர்த்தருடைய திட்டம் வருகிறது. உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வயசா இருந்தாலும் சரி, எல்லா பல்லுமே விழுந்திருந்தாலும் சரி, அவன் நம் வயதுல முதிர்ந்துட்டேன்னு சொன்னாலும் சரி, இனி எனக்கு என்ன நடக்க போதுன்னு சொன்னாலும் சரி, தேவ ஜனமே, உண்மையான ஆசீர்வாதம் சொல்லுகிறது, உங்க இருதயம் மகிழ்கிறது தான். ஐயா, இந்த விஷயம் நடந்துட்டுப்பா, இவ்வளவு நாள் நான் இதை பார்க்கணும்னு நினைச்சேன், இது என் கண்கள் கண்டது. ஆம் தேவ ஜனமே, நீங்க சாப்பிடுறது எதற்காக? நீங்க ஒவ்வொரு நாள் வாழ்கிறது எதற்காக? ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில் நடக்கணும். ஒருவேளை உங்க கணவருடைய ரட்சிப்புக்காக 20 வருஷம் 10 வருஷம் காத்திருந்திருப்பீங்க. உங்க பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக காத்திருந்திருப்பீங்க. ஒரு திருமண தடை உங்களை நெடு நாளாக காத்திருக்க வைத்திருக்கும். ஒரு நல்ல படித்து ஒரு வேலை இல்லை என்ற தடை நெடு நாளாக காத்திருக்க வைத்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது தேவ திட்டம், இப்பொழுது தேவத்தின் நேரம், இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நேரம் வந்திருக்கிறது. இத்தனை நாட்கள் உங்களுடைய நாள் இருந்தது, இப்பொழுது இன்னொரு பாகம் இருக்கிறது. இவ்வளவு நாள் மனிதர்கள் உங்களை எதிர்த்திருக்கலாம், வேதனை படுத்தியிருக்கலாம், நிந்தித்திருக்கலாம். அது எல்லாம் உங்களை கஷ்டப்படுற நேரமாக, வேதனை நாட்களாக ஒரு பாகம் இருந்தது. ஆனால் இப்பொழுது மறுபக்கம் வருகிறது. இந்த மறுபக்கத்திற்கு யாரால பதில் சொல்ல முடியும்? யாரால தேவ பிள்ளைகளுடைய மறுபக்கத்திற்கு எதிர்த்து நிற்க முடியும்? உங்களை ஏழ்மேலே பார்த்தவர்கள் இனி தேவன் கனம் பண்ணுகிறதை பார்க்க போறார்கள். உங்களை நிந்தித்தே பார்த்தவர்கள் இனி தேவன் உங்களை கனம் பண்ணுகிறதை பார்க்க போறார்கள். உங்களை ஏளனமா பேசினவர்களுடைய நாவல இவர்கள் கூட தேவன் இருக்கிறார் என்ற ஒரு சத்தம் உண்டாக போகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் சற்று அப்புறம் சென்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். இயேசு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொன்னார், ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது சில பாடுகள் வந்தது. அந்த பாடுகளுக்கு பின்னாடி சிங்காசனம் வந்தது, உயர்வு வந்தது, எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு வந்தது. ஆம் தேவ ஜனமே, இந்த கடைசி நொடியில ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும் சொல்லி பாருங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்யும்.
யுத்தங்களை ஓய பண்ணுவார், நெடுநாள் போராட்டங்களை ஓய பண்ணுவார். ஆம் தேவச்சனமே, தாவீதை பல ஆண்டுகளாக சவுலுடைய குடும்பம் எதிர்த்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்தார் தாவீது. அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக சவுலை பலி வாங்கி இருக்க முடியும். ஆனால் அந்த துணிகர பாவத்தை செய்யவில்லை. தேவச்சனமே, நீங்க நினைத்திருந்தா எத்தனையோ காரியத்தை செய்திருக்க முடியும். ஆனா நீங்க செய்யல. பார்த்தீங்களா? கர்த்தர் அதை நினைவு வைத்திருக்கிறார். நீங்க நினைத்திருந்தா இந்த ஊழிய வேண்டான்னு போயிருக்கலாம். நீங்க நினைத்திருந்தா இந்த திருமண வாழ்க்கை உடையட்டுன்னு விட்டுருக்கலாம். நீங்க நினைத்திருந்தா உங்க குடும்பத்தை விட்டுட்டு நீங்க போயிருக்கலாம். நீங்க நினைத்திருந்தா அந்த வேலை வேண்டான்னு தூக்கி விட்டு போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவனுக்காக காத்திருந்தீங்கல்ல, இப்பொழுது கர்த்தருடைய நேரம் வருகிறது. இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிற காலம் வருகிறது. இப்பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம் வருகிறது. உங்களுக்காக தேவன் அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து உங்க குடும்பத்தை மகிழ பண்ண போறாரு. இந்த 100 நாள் ஜெபத்துல எந்த பிள்ளைகள், எந்த தேவஜனம் கலந்து கொண்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை மாறுகிறது. உன் நெத்தியில ஒரு சீல் வைத்து அவன் ஒரு முத்திரையை போட்டு அனுப்புகிறார். உன் வாழ்க்கை மாறுகிறது. You will be a miracle. கர்த்தர் உங்களை அதிசயமா மாற்றுகிறார். நீங்களே அதிசயமாய் மாறுகிறீங்க. நீங்க போற வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போற கம்பெனி ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருந்த தேவ ஜனமே, நீ கையிட்டு செய்யற காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாருடைய கையோடு கர்த்தர் இருப்பாரான்னு கேட்டா இருக்க மாட்டார் தேவ ஜனமே. கர்த்தருக்கு பிரியமுள்ளவங்க மேலதான் கர்த்தருடைய கரம் இருக்கும். நெகமியாவின் மேல இருந்தது, தாவீதின் மேல இருந்தது. எல்லாரும் கல்லை எடுத்து கோலியாத்தை அடிக்கலாம் நினைத்தால் முடியாது. ஆனால் தாவீது மேல இருந்த தேவ கரம் அதை செய்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உன் மேல் தேவ கரம் வந்திருக்கிறது. நீ இருக்கிற கிராமத்தில் தேவ கரம் வந்திருக்கிறது. நீ இருக்கிற வெளி தேசத்தில் தேவ கரம் வந்திருக்கிறது. நீ இருக்கிற டவுன்ல தேவ கரம் வந்திருக்கிறது. உன் மூலமாய் அது கிரியை செய்ய போகிறதை கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. லேகோ ராபா ஷாதா ராபா. தேவனுடைய கரம் எப்சிபான் ஒரு சகோதரி மேல வந்திருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். எல்லா ஜெனரேஷன் ப்ராப்ளம், எல்லா இருளின் ஆவிகள் அந்த சகோதரியை விட்டு வெளியேறுகிற நேரம். இந்த காலத்தில் அசதியா இருக்காதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தில் ஒரு மிராக்கல் நடக்க போது, உங்க குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க போது. ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். திக்கற்றவர்களாய் விட என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடார். கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, மத்தேயு 26:39 அழகா அந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆம் தேவச்சனமே, நெடுநாள் போராட்டத்தில், நெடுநாள் கண்ணீரில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தம் அருமையானது. எல்லாரும் அந்த ஒரு வரி சொல்லுவோமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. அப்பா நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. அருமையான தேவச்சனமே, அநேகருடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு பதிலே அனுப்பக்கூடிய நேரத்தில் வந்துட்டோம்.
இன்னைக்கு கூட ஆவியானவர் தெளிவாக காட்டினார். அவர் அநேகருக்கு பதில் கொடுக்க போறார். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டுட்டு, அநேகருடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சந்நிதியில எட்டிட்டு, ஜெபம் தேவ சந்நிதிக்கு எட்டுமா என்றால் கண்டிப்பாக எட்டும். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல இத்தனை நாள் ஜெபித்து இருக்கிறீங்க. ஏன் இந்த ஜெபத்தை கர்த்தர் தந்தார்? ஏன்னா ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு அனுபவம் இந்த 100 நாள்லையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் நீங்க தேவ சித்தத்தின்படி ஜெபித்த எல்லா ஜெபங்களும் பரலோகத்தில் எட்டியிருக்கிறது. எப்படி அன்று கொர்நேலியுடைய ஜெபமும் தியான தர்மங்களும் பரலோகத்தை எட்டியதோ, தேவ ஜனமே உங்களுடைய ஜெபமும் தான தர்மமும் பரலோகத்தை எட்டியிருக்கிறது. அதனால் தான் ஆவியானவர் காட்டுகிறார். அநேகருக்கு ரிப்ளை வருகிறது. How many are ready to receive the reply from heaven? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய பிரதியுத்தரத்தை, ரிப்ளையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள, எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய திட்டம் நிறைவேற போகிறது. கர்த்தருடைய திட்டத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இனி ஆண்டுடைய ஆயுதம், இனி நீங்க தேவனுடைய பலமிக்க ஆயுதமா இருக்கிறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். God has anointed you for a special purpose. கர்த்தர் உங்களை விசேஷித்த காரியத்திற்காக முன்குறித்து அழைத்து அபிஷேகித்துட்டார். தேவச்சனமே, இனிமே நீங்க மகிழ்ந்து களி கூறணும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த ஜெபத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவர், எங்க திட்டத்திற்காக எங்க உள்ளத்தை அர்ப்பணிக்க நீங்க உதவி செய்திருக்கிறீங்க. எங்களுக்காக பதிலையும் எங்களுக்காக பிரதியுத்தரத்தையும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தேவனுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, மீதியுள்ள நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் தாம் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஆமேன்.